கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாள்லையும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 103:2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆத்துமாவை பார்த்து நம்மளே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறந்து போகிற ஒரு தன்மை இருக்கிறது. அதுவும் முக்கியமாக கர்த்தர் செய்த செயல்பாடுகளை மறந்து போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆத்துமாவே நீ மறக்காத, கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஒரு ஜெபமாகவே நாம் ஏறெடுத்து என்ன செய்ய வேண்டும்? அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது, நம்மை குறித்த விருப்பமாக இருக்குது. இந்த நாள்லையும் கூட இந்த மாதத்துடைய கடைசி நாளில் நம்ம நிற்கிறோம் இல்லையா? இந்த கடைசி நாளில் கர்த்தர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஒரு மாதத்தை தொடங்க வைத்தார், அதை முடிக்க கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவரையே அவர் நமக்காக தந்தருளி நமக்கு ரட்சிப்பையும் மீட்பையும் உண்டு பண்ணியிருக்கிறார். இதையெல்லாம் நம்ம நினைத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாளில் கூட நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். மனதார நன்றி செலுத்தி நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமேன். அப்போ அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்ம மறக்கக்கூடாது. அப்படின்னா மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தனிமையில் உட்கார்ந்துருக்கும் போது, நேரம் கிடைக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த காரியங்களை நாம் நினைவுபடுத்தி பார்க்க உட்கார்ந்து சிந்திக்க நம்முடைய இருதயம் நன்றி உணர்வால் நிரம்ப ஆரம்பிக்கும். நம்ம இப்போ ரொம்ப பிஸி வேர்ல்டில் ஒரு நாளை ஆரம்பிக்கிறதும் தெரியல, முடிக்கிறதும் தெரியல. எதை பற்றியும் யோசிக்க நம்மளுக்கு டைம் இல்லை, சிந்தனை செய்ய டைம் இல்லை. இப்படி ஓடிட்டு இருக்கும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்த சகல உபகாரங்களை நினைவில் வைத்துக்கொள்ளவே முடியாது. ஆனால் இது அவருக்கு நீங்கள் கொடுக்குற டைம், அவருக்குன்னு நீங்கள் டைம் கொடுத்து அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எப்படிலாம் நடத்தி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வாழ்க்கையவே திரும்பி பார்க்கும் பொழுது, பல இன்சிடென்ட்ஸை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, சிந்தித்து பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைவில் உங்களுக்கு கொண்டு வரும் பொழுது நிச்சயமாக அதை நம்ம மறக்க மாட்டோம். திரும்ப என்ன செய்ய மாட்டோம்? மறந்து போக மாட்டோம். அப்போ நம்ம மறந்து போகாமல் இருக்க நாம் நினைத்து அவர் செய்த நன்மைகளை பார்த்து அதுக்கு நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமையடைய ஆரம்பிக்கும். கர்த்தர் உங்களுக்காக இன்னும் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதித்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அவர் உங்கள் மேலே மனமகிழ்ச்சியாய் மாறுவார். நம்ம செஞ்ச ஒரு ஹெல்ப்பை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ண ஒரு காரியத்தை ஒருத்தவங்க ஞாபகம் வச்சு நம்மக்கிட்ட அதுக்காக நன்றி சொல்லி ஏதாவது ஒரு சின்ன கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்முடைய இருதயம். அதே போல தான் கர்த்தருடைய இருதயம் கூட அவர் செய்த செயல்களை, அவர் நமக்காக செய்து முடித்த, சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை இதையெல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும்போது, நினைவுபடுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவருடைய இருதயம் உங்களை குறித்து சந்தோஷத்தினால நிறைய ஆரம்பிக்கும். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ராஜாவானவர் உங்கள் பேரில் கம்பீரமாய் கலிகூறுவார். ஆமேன். கம்பீரித்து நம்ம இப்படிலாம் பாடி ஆண்டவர் நாமத்தை துதிக்கும் போது, நன்றி சொல்லும் போது அவருடைய இருதயம் வெகுவாய் கலிகூறும். ராஜாவுடைய இருதயம் கலிகூறும். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை இன்னும் அதிகமாய் செய்து, இன்னும் அதிகமாய் சாட்சியாக நம்மளை என்ன செய்வார்? நிறுத்த ஆரம்பிப்பார். ஆமேன். அதனால் அந்த மாத கடைசியில் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோம். சிலுவையில் அவர் செய்து முடித்த அந்த விலைக்கரையத்துக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாதம் முடிவுக்காகவே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் சிந்தித்து நினைவு கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அதை ஒவ்வொன்றையும் நாங்கள் மறவாமல் இருக்கக்கூடிய அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு இந்த நாளின் கடைசியில், இந்த மாதத்தின் கடைசியில் எங்களுக்கு கொடுத்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.